இந்த மாதிரி சந்தேகம் பின்னால யாருக்கும் வரக்கூடாதுன்னு முதல்ல ஜனநாயகன் பட ஷூட்டிங் ஜூன் மாசமே முடிஞ்சு போச்சு. இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தான் நடந்துகிட்டு இருக்குன்னு கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பனா பின்னால இவங்க வேற வழியில் உயர்தர கேமராக்கள் வச்சு ஷூட் பண்ணும்போது யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கரூர் சம்பவ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அதை ஏற்கனவே எடுத்த படத்தோட காட்சிகளோட அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படியும் ஒருவேளை யாராவது இந்த உயர்தர கேமராக்களை பாட்டில் பார்த்து சந்தேகப்படக்கூடாதுன்னு டைரக்டர் கெச்சி வினோத்தையும் படத்தோட முக்கியமான கேமராமேனையோ கரூர் கூட்டத்திலேயோ இல்லை நாமக்கல் கூட்டத்திலேயோ மக்கள் கண்ணு முன்னால காமிக்கவே இல்லை. ஆரம்பத்திலே பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ணா 27ஆம் தேதி தான் கரூருக்கு வந்தாரு. ஆனா அதுக்கு முதல் நாளே இவங்க ஒரு ட்ரையல் நடத்திட்டாங்க. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கேமராக்கள் எல்லாத்தையுமே சம்பவம் நடந்த நாளுக்கு முதல் நாளே இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் பார்த்து சில ஆட்களை ரெடியாக வச்சிருந்திருக்காங்க. இவங்க கரூர்ல மீட்டிங் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி டிஎம்கே இதே கரூர்ல ஒரு 30 விழா நடத்தியிருக்காங்க. அதை விட நமக்கு அதிக கூட்டம் காட்டணும், அப்பதான் கெத்துன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி விக்கிரவாண்டி மதுரை மாதிரி பெரிய மைதானத்துல கூட்டம் நடத்தினா ஷூட்டிங் கவரேஜ் பண்ண முடியாது. பெரிய மைதானத்துல மக்கள் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி காப்பாங்கல்ல ரொம்ப நீளமா சினிமா ஸ்கோப் திரையை நிரப்புற அளவுக்கு காமிக்க முடியாதுன்னு கரூர்ல வேலுச்சாமிபுரம்ங்கிற ஒரு குட்டி தெருவுல ஒரு குறுக்கு சந்தில பிளான் பண்ணியிருக்காங்க.